குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். கையை முறுக்கி எடப்பாடியை இசைய வைத்து விட்டார்கள். கூட்டணி ஆட்சி ஏற்பட போகிறது. கூட்டணி ஆட்சி என்கின்ற பேச்சே தமிழ்நாட்டில் இல்லை. விஜய் சொல்லி பார்த்தார், ஒரு கட்சியும் வரவில்லையே, ஒரு கட்சியாவது வந்ததான். விஜய் சொன்னா 110 இடம் எங்களுக்கு வேண்டும், 110 இடம் நீ வைத்துக்கோ, 10-20 யாருக்காக கொடுத்துருவோம். முதல் 2.5 ஆண்டுகளுக்கு நான் முதலமைச்சராக இருக்கிறேன், 2வது 2.5 ஆண்டு நீ முதலமைச்சர், அதிலும் 2வது முதலமைச்சர். இதெல்லாம் உறுதியான செய்தி, அதெல்லாம் உறுதியான செய்திகள் தான். அது நடக்கவில்லை என்ற பிறகு அதற்காக ஸ்டாலின் தொடர்ந்து ஆளட்டும் என்று விட்டுவிட முடியுமா? விஜய்க்கு அரசியலும் புரியாது, புரிந்தவனையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஆக மொத்தம் எடப்பாடி தானாக வந்து கூப்பிட்ட அந்த கூட்டணியை தேவையில்லாமல் முறித்து கொண்டார் விஜய். அந்த நிலையில் பிஜேபியோடு சேர வேண்டியிருக்கு. அவர்களும் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறார்கள் தெரியுமா? சொல்ல முடியாது. இந்த விஜய் மறுபடியும் 2 மாதம் நின்று நமக்கு ஒன்றும் ஆகாது என்று சேர்ந்து விட்டால் தப்பாக போய்விடும். அதனால் தான் இவ்வளவு அவசரம். இப்ப கூட்டணி அறிவிச்சிட்டுனாலே இது மாறாது அப்படின்றது. அதெல்லாம் மாறும். கூட்டணியை கலைப்பதற்கும் சிதைப்பதற்கும் அண்ணாமலை சூப்பர் தலைவராக செயல்படுகிறார் என்று நான் சொல்லுகிறேன். பாஜக அதிமுகக்குள்ள முரண்கள் உருவாக தான் வாய்ப்பு உண்டு. உருவாக்குவதற்கு அவர் முயலுகிறார். பிறகு மீண்டும் அவரை தட்டி வைத்தால் சும்மா இருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தான், ஆனா ஆட்சியில பங்கு கிடையாது. கை முறுக்கப்பட்ட ஒருவர் அப்படி சொல்ல முடியுமா? ஆனா சும்மா இந்த கை முறுக்கப்பட்ட தியரியவே திமுக உண்டாக்குது. பயந்து போய் சேர்ந்து விட்டார். ஏன்னா உன் பேர்ல இருக்கிற வழக்கு 100 என்றால் அவன் பேர்ல இருக்கிற வழக்கு எத்தனை? வரியில் உரிய பங்கை தரவில்லை, மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள், ஹிந்தியை கொண்டு வந்து நம் மீது சுமத்தப் போகிறார்கள். இந்த தேர்தலை திமுக வெர்சஸ் பிஜேபியாக ஆக்குவதற்கு ஸ்டாலின் முயல்கிறார். ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடி வேண்டுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டால் மக்கள் எடப்பாடியை நோக்கி திரும்பக்கூடும். ஏனென்றால் எடப்பாடி தான் இன்றைக்கு வலிய சக்தி. எடப்பாடி அவர்கள் என்ன செய்ய? நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அதிமுக காரர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். நான் உங்களோடு இருந்தவன், உங்களோடு பழகியவன். நீங்கள் இப்பொழுது மாற்றாக வர வேண்டும் என்று விரும்புகின்றவன் என்கின்ற காரணத்தினால் சொல்கிறேன். எந்த காரணம்? பாரதிய ஜனதா அதிமுக இவங்களுடைய அந்த கூட்டணியானது அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே இது அமையுமா, எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இப்போ அமைஞ்சிருச்சு. எவ்வளவு வலுவான ஒரு கூட்டணியா இருக்கும்னு பாக்குறீங்க? இல்லை, வலுவாக இருக்கும். ஏனென்றால் திமுக எதிர்ப்பு எப்பொழுதுமே ஒரு தேர்தல் எப்படி பார்க்கப்படும் என்றால் மக்களால் இவர் வர வேண்டும், இவரெல்லாம் சேர்ந்து வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்காது. யார் போக வேண்டும் என்பதுதான் கேள்வியாக இருக்கும். 67இல் காங்கிரஸ் போக வேண்டும் என்பதுதான் முக்கியமான குறிக்கோள். ஆகவே ராஜாஜி, அண்ணா எல்லாரும் சேர்ந்து வந்து விட்டார்கள். அதுபோல் எப்பொழுதும் ஒரு தேர்தலில் மக்கள் ரொம்ப நொந்து போயிருப்பார்கள். அப்படி நொந்து போயிருந்தால்தான் அந்த மாற்றம் எளிதாக ஏற்பட முடியும். அப்பொழுது யார் போக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அடுத்தாற்போல் யார் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களோ அவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள். அப்புறம் உதிரியாக இருக்கின்ற கட்சிகளெல்லாம் கவனிக்கப்படாமல் ஏற்கனவே இருக்கின்ற நிலையை விட கூடுதலாக வலுவிழக்கும். வீணாக போக வேண்டாம், இவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும், உதிரி கட்சிகளுக்கு போட்டு வீணாக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுப்பார்கள். இடைத்தேர்தலில் சீமான் போன்றவர்கள் வாங்குகிற வாக்கு வேறு, பொது தேர்தலில் வாங்குகின்ற வாக்கு வேறு. ஆகவே இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாகத்தான் இருக்கும். நான் ஏற்கனவே பேசுகிற போது அமித்ஷா வந்துவிட்டு போன மறுநாளே சொன்னேன், சென்ற தேர்தலில் ஒரு காலத்திலும் நான் முதலிலே சொன்னதே நான் தான் சொன்னேன், இது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பேசியவர்களெல்லாம், யூடியூப்களில் பேசுகிறவர்களெல்லாம் கையை முறுக்கி எடப்பாடியை இசைய வைத்து விட்டார்கள், கூட்டணி ஆட்சி ஏற்பட போகிறது என்று சொல்லி எல்லாரும் பேசினார்கள். நான் சொன்னேன், ஒரு காலத்திலும் அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சி பழக்கமில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது பழக்கமில்லை. அவர்கள் 180-160 இடங்களில் போட்டியிட்டு தங்களுக்குரிய பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வதுதான் அவருடைய வழக்கமாக இருந்து வந்திருக்கிறதே தவிர, அதனால் கூட்டணி என்பது அவர்கள் கூட்டுக்கு தக, அவர்கள் போட்டியிடுகின்ற இடங்களுக்கு தக அவர்களும் இடங்களை பெறுவார்கள் என்பது தவிர, பல கட்சிகள் சேர்ந்து இடங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை தவிர கூட்டணி ஆட்சி என்கின்ற பேச்சே தமிழ்நாட்டில் இல்லை. விஜய் சொல்லி பார்த்தார், கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பெரும்பான்மையாக வந்தாலும் கூட
கூட்டணி ஆட்சியில் நாங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் பங்கு கொடுக்குறோம் என்று ஒரு கட்சியும் வரவில்லையே. ஒரு கட்சியாவது வந்ததா? நான் சொல்லுகிறேன், கூட்டணி ஆட்சியில் உங்கள் எல்லோருக்கும் பங்கு கொடுக்குறோம், நாங்கள் பெருமளவு வெற்றி பெற்றாலும் பங்கு கொடுக்குறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார். எதனால் அறிவித்தார் என்றால், இந்த 2 பெரிய கட்சிகளையும் இழுத்து பிடித்து கொண்டிருக்கிற கட்சிகளெல்லாம் நம்மை நோக்கி வரட்டும், ஒரு வலிமை வரும் என்று கருதி இதை ஒரு உத்தியாக அவர் வெளியிட்டார். ஒரு ஆள், ஒரே ஒரு கட்சி வந்ததா? ஒரு உரிமை வரவில்லை. ஆனா அதிமுகவோட பேசப்பட்டுச்சு, அதிமுக கிட்ட இவங்களோட டிமாண்ட் அதிகமா அதாவது இருந்தது. என்ன ஒரு நிலை இருக்கிறது என்றால், ஊடகங்கள் ஒன்று பிஜேபிக்கு விலை போயிருக்கின்றன. பெரும்பான்மையான ஊடகங்கள் 1-2 இருக்கும் உண்மைகளை அல்லது எதிர் செய்திகளை போடுகின்ற ஊடகங்கள், செய்தித்தாள்களெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கிறது. பெரும்பாலும் ஒன்று பிஜேபிக்கு விலை போய் விடுகின்றன, இல்லாவிட்டால் திமுகவுக்கு விலை போய் விடுகின்றன. ஒன்று அவர்களுக்கு இசைவான செய்திகளை வெளியிடுவார்கள், எதிரான செய்திகளுடைய முனையை முறிப்பார்கள். பொதுவாக அந்த திமுகவுக்கோ அந்த கூட்டணிக்கோ எது இசைவானதோ அதை முன்னிறுத்தி பேசுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பயந்து விட்டார், எடப்பாடியினுடைய கையை முறுக்கினார், கையை முறுக்கி இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வைத்தார், இது போன்ற செய்திகளை பரப்புவதில் ஏகப்பட்ட ஊடகங்கள் அவர்களுடைய கைக்குள்ளே இருக்கின்றன. இது போன்ற செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஐயா, ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு, ஆனா அடிப்படை இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ நீங்க கடந்த முறை அமித்ஷா அவர்களை எடப்பாடி அவர்கள் சந்திச்ச சமயத்துல மக்களுக்கான பிரச்சனை குறித்து தான் பேசணும்னாரு, அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் கேட்கும்போது இல்ல, அவர் என்ன சொன்னாரு, 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம்னாரு. திடீர்னு ஒரு கூட்டணி முடிவாகுது, திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அப்படிங்கும்போது இல்ல எடப்பாடியினுடைய கையை முறித்து நெறித்து காரியங்கள் செய்ய அமித்ஷாவுக்கு வலிமை இருந்திருந்தால் டில்லியில் எடப்பாடி போய் பார்த்து விட்டு வந்த மறுநாளே அறிவித்திருப்பார், டெல்லியிலேயே அறிவித்திருப்பார். புரிகிறதா? கூட்டணி குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை பேசியிருப்பார்கள், அதில் பல சங்கதிகள் பேசியிருப்பார்கள், கூட்டணி குறித்தும் பேசியிருப்பார்கள். அவ்வளவுக்கு அவர் கையை முறித்து காரியங்கள் செய்ய முடியும் என்றால், இப்பொழுது தினகரன் டெல்லிக்கு போகிறார், அவரை எந்த இடத்தில் வைத்து எப்படி அறிவிக்க வேண்டுமோ அது மாதிரி எடப்பாடி அறிவிக்க முடியவில்லையே. எடப்பாடி இங்கே வந்து விட்டால் நான் கூட்டணி பற்றி பேசவில்லை என்று சொன்னார். அவர்கள் இங்கே வந்து மறுபடியும் இவருடைய நெருடல்கள் என்ன என்று அறிந்து அதற்கு ஏற்பத்தானே அறிவிக்க முடிந்தது. இவர் கை முறுக்கப்படுகின்றவராக இருந்தால் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள். கேட்கவில்லையே. இவர் உள்ளே நுழைய முடியல, ஓபிஎஸ் நுழைய முடியவில்லை, தினகரன் நுழைய முடியவில்லை, சின்னம்மா நுழைய முடியவில்லை, இவர்களெல்லாம் நுழைய முடியாதது போக செங்கோட்டையனையும் கூப்பிட்டு வீணாக்கி விட்டார்களே. டிடிவி தொடரணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு. இல்லை அவர்களோடு இருந்தவர்கள் நாங்கள் இங்கே போய் கொள்கிறோம், நீ கடலிலே குதி என்றால் சொல்லுவார்கள். அதாவது அண்ணாமலை சொன்னார், இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர்தான் இதையெல்லாம் முடிவு செய்கின்றவர் போல. அமித்ஷாவினுடைய இடத்திலிருந்து அண்ணாமலை சொன்னார், தினகரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஆவார் இந்த தேர்தல் முடிந்த பிறகு. அவ்வளவு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம், அவர் எம்பியாக ஆகிவிடுவார். இத்தகைய வலுவான நிலையில் அதிமுக அப்படியே வந்து தினகரனிடம் சரணடைந்து விடும், சரணடையுமாறு நாங்கள் செய்வோம், அதனுடைய விளைவாக தினகரன் பொதுச் செயலாளர் ஆவார் என்றெல்லாம் சொன்னார். இதெல்லாம் வெற்று ஊதல். இது இந்த அரசியலை திமுகவிடமிருந்து நம்முடைய அண்ணாமலை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் சொன்ன எந்த ஒன்று நடந்தது? வரப்போகிறது, மாற்று அணியை அமைத்து விட்டோம், மாற்று ஆட்சி வரப்போகிறது என்றெல்லாம் சொன்னார். கடைசியில் அதிமுக இல்லாமல் நாம் தமிழ்நாட்டு அரசியலில் கால் கொள்ள முடியாது. அவருடைய ஓட்டு ஒரு 8% இருக்கும், கூட்டணியுடைய ஓட்டுக்களெல்லாம் சேர்ந்துங்கிருந்து வரும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவை நாம் மாற்றுக் கட்சியாக உருவாவதற்கு போதாது என்று தெரிந்த பிறகுதான் இவர்களும் வாளை பிடித்துக் கொள்ளுகிற கட்சிகளில் ஒன்றாக ஆனார்கள். நான் சொல்கிறேன், அதிமுக இல்லாமல் இந்த அரசியல் நடத்த முடியாது என்று தெரிந்து தானே நீ பக்கத்தில் வைத்து கொண்டு பேசுகிறாய். தினகரனை வைத்து கொண்டு பேசு, சின்னம்மாவை வைத்து கொண்டு பேசு, இங்கே பேசினாயா? அண்ணாமலை இன்னமும் அவர்தான் இந்த கூட்டணிகளை கெடுத்தவர். அது மட்டும் அல்லாமல் இல்லைன்னா இவ்வளவு நேரத்தில் இன்னும் ஒரு சுமூகமான சூழல் இருந்திருக்கும், எவ்வளவு சுமூகமாக முடிந்திருக்கும். அந்த தேர்தலில் கூட்டணியை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஏன் எடப்பாடிக்கு ஏற்பட்டது? முதல் நாளே நான் தெளிவுபடுத்தினேன், ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி செல்லுபடியாகாது. அதிமுக அதற்கு பழக்கப்பட்ட கட்சியும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு பழக்கப்பட்ட மக்களும் இல்லை. பிறகு
ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி என்று தான் இருக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்தலில் கொஞ்சம் அண்ணாமலை கூட வாக்கு பெற்றதற்கு கூட மோடி போக வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் போன தேர்தலினுடைய நிலைப்பாடு. மோடி அளவுக்கு வலுவாக எதிர்த்தரப்பு இல்லாத காரணத்தினால் மோடிக்கு விழுந்த வாக்குகள் கூட சென்ற பாராளுமன்ற தேர்தல். அதனால் கொஞ்சம் வாக்குகளை பெற்றார். இப்பொழுது பாரதிய ஜனதா கவனிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்காது. இந்த தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் இல்லை. எடப்பாடி வேண்டுமா, ஸ்டாலின் போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல். ஸ்டாலின் போக வேண்டுமென்றால் அடுத்து வரவேண்டியவர் எடப்பாடி என்பதுதான் இந்த தேர்தலினுடைய நிலைப்பாடு. ஆகவே நீ எல்லாம் பின்னால் வர வேண்டிய ஆளே தவிர மேய்க்கப்படுகின்ற ஆட்களில் ஒருவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர நீ தனி ஒரு கட்சியாக நிலை பெற முடியாது. அந்த வகையில் பார்த்தால் இப்பொழுது கூட அண்ணாமலை ஒரு சூப்பர் தலைவராக செயல்படுகிறார். நயினார் நாகேந்திரன் வந்து விட்டால் இந்த ஆளை வைத்து கொண்டு கூட்டணி நடத்த முடியாது, இவர் உரசிக்கொண்டே இருப்பார், அதை கெடுத்து விடுவார் என்று அஞ்சித்தான் இவரை முதலில் நீக்கி வைத்துவிட்டு இந்த கூட்டணியை பேசுகிறார்கள். அதுதான் காரணம். அண்ணாமலையை வைத்து கொண்டு இந்த கூட்டணியை கொண்டு செலுத்த முடியாது. அவர் ரொம்ப அதீதமாக பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், அண்ணாமலையினுடைய தலைமையை நிலைநாட்டுவதற்கு 200 கோடி ரூபாய் பணம் வந்தது என்றும் தேர்தலுக்கு ஏகமாக வந்தது. அவர் தேர்தலில் செலவழித்ததே அதிமுக காரர்கள் செலவழிப்பது போல செலவழித்தார் என்று சொன்னார்கள் அண்ணாமலை. அது பக்கம் அவர்கிட்ட அவருடைய தலைமையை நாட்டுவதற்கு 200 கோடி 500 கோடி எங்கிருந்து பணம் வருகிறது என்று சொன்னால் அந்த பணத்தை என்னிடம் கொடு, அதை விட 2 மடங்கு தலைமையையும் பெரிய கட்சியை நான் உருவாக்கி காட்டுகிறேன். இந்த மக்களுக்குரிய கொள்கைகளை பேசுகின்ற போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டுமென்றால் பணம் இல்லை, ஒரு மாநாடு நடத்த வேண்டுமென்றால் பணம் இல்லை, ஒரு சாப்பாடாவது போட வேண்டுமே, ஒரு மேடையில் ஒரு பெரிய பந்தல் வேண்டுமே, அதுக்கு வாடகை கொடு. ஆகவே பணத்தை வைத்து கொண்டு கட்டப்பட்ட தலைமை அது. ஆட்சிக்கு வந்து விட்ட காரணத்தினால் பாஜக அதை செய்ய முடிந்தது. 20-30 ஆண்டுகளாக பாஜக அதை செய்ய முடியாததற்கு காரணம் அவர்கள் ஆட்சியில் இல்லை. இப்பொழுது பணம் கொட்டுகிறது. யாருக்கு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வாரி விடலாம், இல்லாத இடங்களிலெல்லாம் அதை உண்டாக்கலாம். அந்த அடிப்படையில் அண்ணாமலையுடைய தலைமை பூதாகரமாக்கப்பட்டதே தவிர பாதி புரிந்து பேசுவார், பாதி புரியாமல் பேசுவார். ஆனால் பாராட்டுறாங்களே சார், இப்போ பிரதமர்ல இருந்து அமித்ஷா அவர்கள்ல இருந்து திரும்ப 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 பத்திரிகையிலே விளம்பரம் கொடுத்து கொண்டே இருங்கள், முழு பக்க விளம்பரம். அதுபோல் கொடுக்க பாஜகவால் முடிந்ததே, அண்ணாமலையார் முடிந்ததே. எல்லா ஊடகங்களையும் கையில் தானே வைத்திருக்கிறார். அவருக்கு இசைவாக கேள்வி கேட்கிறார்கள் அல்லது அவரை பெரிதுபடுத்தி கேள்வி கேட்கிறார்கள். இதுபோலத்தான் ஊடகங்கள் 100 ஊடகங்கள் அவருடைய கையில் இருந்தன என்று சொன்னால் நாள்தோறும் அவர் பேசுகிறார். சரியாகவும் பேசுகிறார், சரியில்லாமலும் பேசுகிறார். சீமான் பெரியார் ஆபாசமாக பேசினார் அம்மாவிடம் போக சொல்லி என்று சொன்னதுக்கு சான்று என்னிடம் இருக்கிறது என்று சொன்னார். கொடுத்தாரா? உனக்கு முடிந்து விட்டது, உன்னுடைய தலைமை பதவி முடிந்து விட்டது. அதோடு இனிமேல் இருக்கின்ற தலைவர் பேசுவார். 80 இடம் வாங்க வேண்டுமா, 40 இடம், அதை செய்வதற்கு தானே அவர் தலைவராக வந்திருக்கிறார். இதை செய்வதை நீ கெடுத்து விடுவா என்கின்ற காரணத்தினால்தான் நீ அகற்றப்பட்டிருக்கிறாய். நீ அகற்றப்பட்டு புதிய தலைவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு புதிய நிலை என்ன என்றால் மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற நிலை இல்லை, ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற நிலை, அகற்றும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்கின்ற நிலை. அப்பொழுது இந்த போக்குகளுக்கு ஏற்ப முடிவு செய்ய வேண்டுமே தவிர மறுபடியும் 80 இடங்கள் 110 இடங்கள். விஜய் அதைத்தானே கேட்டுவிட்டு வெளியே போனார். விஜய் சொன்னால் 110 இடம் எங்களுக்கு வேண்டும், 110 இடம் நீ வைத்துக்கொள், 10-20 யாருக்காக கொடுத்து விடுவோம். முதல் தடவையாக முதல் 2.5 ஆண்டுகளுக்கு நான் முதலமைச்சராக இருக்கிறேன், 2வது 2.5 ஆண்டு நீ முதலமைச்சர், அதிலும் 2வது முதலமைச்சராக. இதெல்லாம் உறுதியான செய்தி. அதெல்லாம் உறுதியான செய்திகள் தான். நாடு முழுவதும் இந்த செய்திகள் அடிபடுகின்றன. கேட்டதனுடைய விளைவு தானே அந்த கூட்டணி அந்து போனது. இல்லாவிட்டால் விஜயோடு கூட்டு சேர வேண்டும், அது ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணியாக இருப்பது நல்லது என்று தான் முடிவெடுத்தார் எடப்பாடி. அது நடக்கவில்லை என்ற பிறகு அதற்காக ஸ்டாலின் தொடர்ந்து ஆளட்டும் என்று விட்டுவிட முடியுமா? நான் கேட்கிறேன். இதில் பிஜேபியினுடைய ரோல் ரொம்ப சின்னம். பிஜேபி இந்த பக்கம் இருப்பதினால் பெரிய இழப்பு என்ன என்றால் முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டார்கள். முஸ்லீம்கள் ஸ்டாலினுக்கு வாக்களித்ததனால் பெற்ற பயன் ஒன்றுமே கிடையாது. 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக வாக்களித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சட்டத்தை எதிர்த்து பேசவோ நாடு முழுவதும் ஒரு கருத்தை உருவாக்கவோ அவர்களால் முடியவில்லை. ஒன்றுமில்லை, ஒரு தீர்மானம் போடுவார் சட்டமன்றத்திலே, வக்ஃபு வைத்து தீர்மானம் போடுவார். அது அதிமுக பின்னடைவு தானே. இல்லை, ஒரு பகுதியினர் போட மாட்டேன்கிறார்கள். வேறு இவரையும் விட்டு இவரை சேர்த்து இருக்கிறவனை யாராவது விஜய் வந்து தொலைக்க மாட்டேன் என்று சொல்லுகிற நிலைமையில் அந்த ஆள் வீணாக போவார். இதோடு அவருடைய அரசியலே முடிந்துவிடும். 10% 8% ஓட்டை வாங்கி கொண்டு அவர் நிலை பெற்று நிற்க முடியாது. புரியவில்லை, யோசனை சொல்லுகிறவனெல்லாம் முட்டாளாக இருக்கிறான்.
இவனெல்லாம் பணம் கொடுத்து வேறு சம்பளத்துக்கு வைத்திருக்கிறார். பாமகவினுடைய நிலையை முடித்து விட்டு அன்புமணியை முடித்து விட்டு இங்கே வந்தவன் தான் இவருக்கு யோசனை சொல்லி கொண்டிருக்கிறான் விஜய்க்கு. அது பெரிய வெற்றி பெற வைத்தவன், பெரிய யோசனைக்காரன் வந்து சொன்னாலும் பரவாயில்லை. அது பாமகவை நீந்தான் அன்புமணி தான் முதல்வர் என்று சொல்லி அவருக்கு திட்டம் வகுத்து கொடுத்து அன்புமணியை 5வது இடத்துக்கு தள்ளியவன் இப்பொழுது விஜயை 5வது இடத்துக்கு தள்ளுவதற்கு இங்கே வந்து சேர்ந்திருக்கான். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நல்ல அரசன் வந்து எல்லாமே அவனை போட்டியிட முடியாது, எல்லாமே அவனை சண்டை போட முடியாது. நல்ல தளபதியை தேர்ந்தெடுப்பதும் நல்ல அமைச்சனை தேர்ந்தெடுப்பது தான் ஒரு அரசனுடைய வெற்றிக்கு அடிப்படை. அதுபோல் அந்த தன்மை விஜயிடம் இல்லை. விஜய்க்கு அரசியலும் புரியாது, புரிந்தவனையும் வைத்துக் கொள்வதில்லை. ஆக மொத்தம் எடப்பாடி தானாக வந்து கூப்பிட்ட அந்த கூட்டணியை தேவையில்லாமல் முறித்து கொண்டார் விஜய். அதனுடைய விளைவு என்ன என்று காலப்போக்கில் தெரியும். வேறு வழி இல்லை. அந்த நிலையில் பிஜேபியோடு சேர வேண்டியிருக்கிறது. அவர்களும் ஏன் இவ்வளோ அவசரப்படுகிறார்கள் தெரியுமா? சொல்ல முடியாது. இந்த விஜய் மறுபடியும் 2 மாதம் சென்று நமக்கு ஒன்றும் ஆகாது என்று சேர்ந்து விட்டால் தப்பாக போய்விடும். அதனால் தான் இவ்வளவு அவசரம். இல்லாவிட்டால் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வை என்று அமித்ஷா இவ்வளவு வேகமாக ஓடி வந்து அவர் வீட்டில் விருந்து சாப்பிட்டு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் என்ன? நாம் ஒன்று பிஜேபி தனிமைப்படுத்தப்படும் அல்லது இவர் விஜய் தனிமைப்படுத்தப்படுவார். இந்த நிலைப்பாடு அதிலே தான் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்கின்ற அச்சம் காரணமாகத்தான் நம்முடைய பிஜேபி அவசரமாக உள்ளே நுழைந்தது. இன்னும் ரயில் வருவது நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு, இன்னைக்கு 6 மணிக்கு மூட்டையோடு வந்து நிற்பானா எவனா வருவோம். அது மாதிரி தான். இப்போ கூட்டணி அறிவிச்சிட்டனாலே இது மாறாது அப்படின்றது இருக்குங்களா? அதெல்லாம் மாறும். நான் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அரசியலில் முதல் நாள் கூட மாறும். முதல் நாள் காலையில் வரையிலும் பாமக எடப்பாடியோடு பேரம் பேசி கொண்டிருக்கிறது. எடப்பாடி அன்புமணியை ராஜ்யசபா உறுப்பினராக்குகிறார். வன்னியர்களுக்கு வேண்டிய காரியமெல்லாம் செய்து கொடுக்கிறார். காலையிலே பேசி கொண்டிருக்கிறார்கள். சாயந்தரம் பிஜேபியோடு போய் சேர்ந்து விடுகிறார் அவருடைய மகன் அன்புமணி. அது ராமதாஸை மீறி நடந்த செயல் என்கின்ற காரணத்தினால்தான் அமித்ஷா வந்த அன்றைக்கே இவன் தலைவர் இல்லை, நான் தான் தலைவர் என்று அவர் அறிவித்தார். மறுபடியும் போய் இந்த அமித்ஷாவோடு கூட்டி சேர்ந்து விடுவாரோ அன்புமணி? அவருக்கு ஏதோ ஒரு அச்சம் காரணமாக பாஜகவினுடைய கூட்டு தேவை என்ற நிலை இருக்குமானால் அதிலே கட்சி வீணாக போய்விடுகிறது என்ற சிந்தனை பெரியவருக்கு இருக்கிறது. ஆகவே கூட்டு ஒன்று திமுகவோடு சேர வேண்டும், இல்லாவிட்டால் அதிமுகவோடு சேர வேண்டும். அது இல்லாமல் போய் பாஜகவோடு சேர்ந்து தற்கொலை தான் நடந்தது போன தடவை. எல்லாம் கையை முறுக்குகின்ற வேலை தான். இப்போ தினகரனுக்கு வேறு போக்கு இல்லை, ஓபிஎஸ்க்கு வேறு போக்கு இல்லை, பாமகவுக்கு வேறு போக்கு இருந்தது. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பற்றி அச்சம் இருந்தது அன்புமணிக்கு. அதன் காரணமாக கூட்டி சேர்த்தார். ஒரு பயனையும் அவர் பாஜகவிடமிருந்து பெற்றதில்லை, அதிமுகவிலிருந்து பெற்றவர். ஆனாலும் கூட அந்த பக்கம் சேர்ந்தால் அதனாலே ராமதாஸ் ரொம்ப கோபம் கொண்டு இப்போ அந்த கட்சி கடந்து தவிக்கிறது. அவர் என்ன நினைக்கிறார்? அமித்ஷாவோடு போயிட்டே சேர்ந்து விடுவான். ஆகவே அதை தடுப்பதற்காக அவசரமாக நான் தான் தலைவர், பேசுவதென்றால் என்னிடம் பேசு, ஒத்துக்கொள்வது ஒத்துக்கொள்ளாது என்னுடைய முடிவுப்படி என்று அவசரமாக அவர் அறிவிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதற்கு காரணம் அன்புமணியை நிறுத்தி வைப்பதற்காகத்தான். மகனாக இருந்தாலும் அப்படி செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்வது? தெளிவுபடுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூட்டணி தான், ஆனா ஆட்சியில பங்கு கிடையாது. கை முறுக்கப்பட்ட ஒருவர் அப்படி சொல்ல முடியுமா? இல்ல, அது சொல்ல முடியாது. ஆனா சும்மா இந்த கை முறுக்கப்பட்ட தியரியவே திமுக உண்டாக்குறது. பயந்து போய் சேர்ந்து விட்டார்கள். வழக்குகள் வரும் என்று சேர்ந்தார்கள். ஏன்னா உன் பேர்ல இருக்கிற வழக்கு 100 என்றால் அவன் பேர்ல இருக்கிற வழக்கு எத்தனை? நீனே பயப்படாமல் வேறு வழி இல்லாமல் இதை எதிர்கொள்ள முடிகின்ற போது அவருக்கு எதிர்கொள்ள வராதா? என்னவெல்லாம் சொன்னீர்கள், கொடநாட்டிலே குற்றம் சொன்னீர்கள், அதை செய்து விட்டார் எடப்பாடி, இதை செய்து விட்டார், அதனாலே பயந்து எல்லாம் நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். அவர் எதற்கும் மசிவதே இல்லை. அவர் வாட்டுக்கு பதிலும் சொல்வதில்லை, மசிவதும் இல்லை. தன்னந்தனியாக பாஜகவோடு சேர மாட்டோம் என்று சொல்ல அவரால் முடிந்தது. பாஜக இப்பொழுது வந்து நான் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற போதும் வேறு வழி இல்லை, மீண்டும் ஸ்டாலினை ஆள வைக்கக்கூடாது என்கின்ற காரணத்தினால், ஸ்டாலினா எடப்பாடியா என்கின்ற கேள்வியை முன்வைத்து இந்த தேர்தல் நடைபெறப் போகின்ற காரணத்தினால் பாஜக தன்னுடைய வாளினுடைய நீளத்தை கூட்டாமல் அடக்கமாக இருந்தால்தான் இந்த காரியம் வெற்றி பெறும். மறுபடியும் அண்ணாமலை சூப்பர் தலைவராக குளறுபடிகள் செய்வாரேயானால் பிஜேபி அதிமுகவோடு சேர்ந்ததனுடைய பலனை பெற முடியாது. இன்றைக்கே ஆரம்பித்து விட்டார். 80 இடம் வாங்க வேண்டும், 90 இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் எவ்வளவோ காலம் இருக்கிறது.
உன்னுடைய வேலையும் இல்லை, நீ தலைவரும் இல்லை, இன்னொரு தலைவர் வந்து விட்டார். இப்பொழுது இவர்கள் தான் இந்த செய்தியை கையாள வேண்டும். தலைவர் பதவியை விட்டு எடுத்த பிறகும் உனக்கு ஊடகத்தில் செல்வாக்கு இருக்கிறது, பெரும்பணம் புழங்கி புழங்கி ஊடகங்களை வயப்படுத்தி வைத்திருக்கிறாய். ஆகவே உன்னுடைய செய்திகள் போடப்படுகின்றன. எத்தனை இடங்கள் வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு தான் புதிய தலைவர் வந்திருக்கிறார். அதுக்குள்ளே இருந்து நீ மூக்கை நுழைக்கிற. இந்த விஷயத்துல இடங்கள் இதெல்லாம் தாண்டியும் கூட இப்போ இவரு தெளிவுபடுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு. ஆனா அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல அமித்ஷா அவர்கள் கிட்ட கேட்டப்போ இதை பத்தி நாங்க பின்னாடி பேசுறோம் அப்படின்றாரு. அவரு இல்ல எடப்பாடி தலைமையில தான் கூட்டணி அப்படின்னா ஆமா அவங்க தான் ஆட்சி பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பின்னாடிதான் இது பத்தி நாங்க பேசுவோம் சொன்னது தெளிவில்லாத பேச்சது. இல்ல பாஜக ஒரு எடப்பாடியினுடைய தலைமையில் ஆட்சி அமையும் என்று சொல்லிவிட்டார். ஒன்று, அது சரியான பேச்சு. இதை இவ்வளவு எளிமையாக சொல்ல முடியாது. அமித்ஷாவுக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குமானால் இந்த முறை பிஜேபி ஆட்சியில் பங்கு கேட்கும், அமரும் என்று தெளிவான வார்த்தைகளால் சொல்ல வேண்டும். அந்த கூட்டணி ஆட்சி எடப்பாடி தலைமையில் நடக்கும் என்றால் அந்த கூட்டணி ஏற்கனவே நடந்தது போல எடப்பாடியினுடைய தலைமையில் நடக்குமா? தனி கட்சி ஆட்சியாக நீங்கள் எல்லாம் பங்கு கொள்ளுகிற கூட்டாளிகளாக நடக்குமா? அல்லது பிரித்து தனியாக எங்களுடைய அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்பதை அவ்வளவு பெரிய உள்துறை அமைச்சர் தெளிவாக பேச மாட்டாரா? ஒரு வார்த்தை சொன்னதை வச்ச தினத்தந்தி முதல் பக்கத்தில் தலைப்பு பிஜேபி மந்திரிகள்லாம் இடம்பெறுவாங்க. ஏன் நீங்கள் தெளிவில்லை? அதாவது எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும் என்று சொல்வது அதிமுக ஆட்சி அமையுமா அல்லது கூட்டணி ஆட்சி அதிகாரம் பங்கிடப்பட்ட அமையுமா என்பது அது குறித்து இன்னுமே குழப்பமா தான் இருக்கு. குழப்பம் இல்லை, குழப்பமாக இருந்தது. அப்புறம் அந்த கட்சியில் ஒரு பகுதியை சேர்ந்தவன் சொல்வது உண்மை என்று ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? இப்பொழுது எடப்பாடி வந்து தெளிவுபடுத்துகிறார். எங்களுக்குள் நடந்த பேச்சினுடைய தன்மையில் நாங்கள் தான் தனி கட்சி அமைப்போம், தனி ஆட்சி என்பதற்கு தான் அதிமுக பழக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னால், இல்லை அந்த பேச்சு, அந்த குளறுபடியான பேச்சில் ஏன் நீங்கள் எடப்பாடிக்கு எதிராகவே கருத்தெடுக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். ஸ்டாலின் எடுக்கட்டும். பாஜகவுக்கு ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்றதுதான் கேள்வி. எண்ணம் இருக்கிறதா என்று மறுபடியும் ஒன்று அமித்ஷா சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் எடப்பாடி சொல்ல வேண்டும். எடப்பாடி இப்பொழுது சொல்லிவிட்டார். இப்பொழுது நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்தால்தான் வருவோம் என்பது அவருடைய கருத்தாளர் சொல்லட்டும். தெளிவுபடுத்த வேண்டியது பாஜக. இல்லைன்னா வாய் மூடிக்கொண்டு பார்ப்போம், தேர்தல் வரையிலும் பார்ப்போம். இன்னும் எவனோ வருவான், எவனோ போவான். ரொம்ப அவசரப்பட்டு நீ நாளைக்கு வருகிற வண்டிக்கு இன்றைக்கி மூட்டை இறக்கி கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாய் ரயில் அடியில். ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த கருத்து வெளியில் வந்து விட்டது. இப்பவும் கையைத்தான் முறுக்குவார்களை, முறுக்க வேண்டியதானே? அவ்வளவு தலைவர்களையும் வைத்துக்கொண்டு சொல்லுகிறார் அதிமுக ஆட்சி தான் தனித்து நடக்கும், கூட்டணியில் இவர்களெல்லாம் பங்கு பெறுவார்கள். அதற்கு மறுப்பாகத்தான் இன்றைக்கு அண்ணாமலை பேசுகிறார். 80 இடம் வேண்டும், 90 இடம் வேண்டும், 94 இடம் வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசுவது தலைவருக்கு சூப்பர் தலைவராக செயல்படுகிறது. இத்தகைய நிலை இருப்பதற்கு நாகேந்திரன் தலைவராகவே இருக்க வேண்டாம். எப்பொழுது எத்தனை இடங்கள் என்றெல்லாம் முடிவு செய்வதற்குரிய காலமும் இருக்கிறது. அதை சொல்ல வேண்டியவர் மாநில தலைவரே தவிர அவர் இல்லை. அவர் தனி மனிதனாக இத்தகைய கருத்தை, நான் தனி மனிதனாக என்னுடைய கருத்தை சொல்வது போல் அவரும் சொல்கிறார் சொன்னால் அப்புறம் தலைவருக்கு மேல் சூப்பர் தலைவராக அவர் இருக்கிறார் என்பதுதான் பொருள். அவரை அடக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்கிறது என்றுதான் பொருள். இல்லாவிட்டால் இத்தகைய கருத்துக்களை தவறாக ஊடகங்களிலே வளர்த்து கொண்டே போனால் கடைசியில் நமக்கு 90 இடம் கிடைக்க வேண்டியதை நாகேந்திரன் கெடுத்து விட்டார் என்று சொல்வார்கள். இணக்கமாக போவதற்கும் இன்றைய தேர்தல் மோடிக்கு எதிராக நடந்த தேர்தல் இல்லை. மோடி வேண்டுமா வேண்டாமா என்று நடைபெற்ற தேர்தல் இல்லை. இது எடப்பாடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். ஸ்டாலினை அகற்றுவதற்குரிய தேர்தல். அவரை அகற்றும் வல்லமை எடப்பாடிக்கு இருக்கிறது என்பதுதான் அடிப்படை. ஆகவே அதனுடைய அடிப்படையில் பேசுவதற்கு மாற்றாக மறுபடியும் பிஜேபியில் காலை மேலே விட்டு தலையை கீழே விட்டு பேசிக்கொண்டே இருந்தால் மறுபடியும் இந்த கூட்டணி என்ன ஆகும் என்று கேட்கிறேன். எதிர்கருத்தை நீங்கள் வளர்ப்பீர்கள், ஊடகங்களை குழப்புவீர்கள், மக்களை குழப்புவீர்கள், உங்களுடைய கட்சி தொண்டர்களை குழப்புவீர்கள். நமக்கு 90 இடம் வாங்கலாம் போல் இருக்கிறது, இவர்கள் எதற்கு 30-40 இடங்களுக்கு ஒப்புக்கொண்டார்கள் என்றெல்லாம் ஒரு நிலைப்பாட்டை உண்டாக்கி கூட்டணி சுமூகப்படுவதற்காக ஓராண்டு காலத்தை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக கூட்டணியை கலைப்பதற்கும் சிதைப்பதற்கும் அண்ணாமலை சூப்பர் தலைவராக செயல்படுகிறார் என்று நான் சொல்லுகிறேன். அப்ப இன்னும் பாஜக அதிமுகக்குள்ள முரண்கள் உருவாக தான் வாய்ப்பு உண்டு. இல்லை, உருவாக்குவதற்கு அவர் முயலுகிறார். பிறகு மீண்டும் அவரை தட்டி வைத்தால் சும்மா இருப்பார். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில 2 பெரிய கட்சிகளா இருக்கு, பாஜகவும் அதிமுகவும். இன்னும் எந்தெந்த கட்சிகள் இருக்கு, இல்ல இன்னும் வலுவடையணும்னா என்னெல்லாம் செய்ய வேண்டியது? பாஜக ஒரு அளவாக இருக்கிறது,
அதிமுக தான் இன்னமும் மாற்று கட்சி என்கின்ற இடத்திலே இருக்கிறது. இன்னும் வலுப்படுத்த என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த இரண்டு கட்சி? நான் சொல்லுகிறேன், அதிமுக வரிசையாக கூட்டங்கள் போடுவதன் மூலமும் இந்த அரசாங்கத்தை வெளிப்படுத்துவதன் மூலமும் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய தொடங்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாது என்பதில்லை. நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அதிமுக காரர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். நான் உங்களோடு இருந்தவன், உங்களோடு பழகியவன். நீங்கள் இப்பொழுது மாற்றாக வர வேண்டும் என்று விரும்புகின்றவர் என்கின்ற காரணத்தினால் சொல்கிறேன். எந்த காரணம் கொண்டும் விடாமல் எதற்காக ஸ்டாலின் தீர்மானம் போடுகிறார், மாநில சுயாட்சி கேட்கிறார், மும்மொழி கொள்கை என்று பேசுகிறார், இந்தியை திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார், எங்களுக்கு வரிப்பணத்தில் போதிய இடம் தரவில்லை என்று சொல்கிறார், எங்களுடைய எம்பி இடங்களை குறைப்பதற்கு முயல்கிறார். அது இப்பொழுது வரவில்லை. முதலில் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட வேண்டும். அரசியல் சாசன விவகாரம் அது. அரசியல் சாசனத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றோ அல்லது 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடுவது எளிது. பாராளுமன்றம் கூடி ஏற்கனவே தள்ளி போட்டது போல் தள்ளி போட்டால் அது பிரச்சனை இல்லை, இல்லாவிட்டால் அது அரசியல் சாசன பிரச்சனை. எந்த தலையின் அடிப்படையிலே இந்த முடிவை செய்வதா, அல்லது மாநிலங்கள் ஒவ்வொன்றுக்கும் இத்தனை இடங்கள் என்று முடிவு கட்டுவதா, அல்லது 1971 கணக்குப்படி எம்பி இடங்களை வகுப்பதா? அப்படியானால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராது. 71 கணக்குப்படி நீங்கள் பெரிய விவகாரம் பேசுகிறீர்கள். நான் கேட்கிறேன், 40 இடமாக இருந்த இடத்தில் 1 குறைந்த போது நீங்கள் கூக்குரல் எழுப்ப வேண்டும். 1 குறைந்தால் 9 குறையும், 9 குறைந்தால் 18 குறையும். எந்த அடிப்படையில் அன்றைக்கு 1 குறைந்தது? மக்கள் தொகை அடிப்படையில் தானே குறைந்தது. மக்கள் தொகை அடிப்படையாக இருக்கக்கூடாது, அது சரியான கூட்டாட்சியாக இருக்காது, வடக்கு ஆளவும் தெற்கு அடிமைப்படவுமான நிலையை ஏற்படுத்தும் என்பதை ஒரு இடம் குறைகிற போதே அறிய தெரியவில்லை. உனக்கு தெரியவில்லை, உங்க அப்பனுக்கும் தெரியவில்லையே. தலையை எண்ணித்தானே அவன் ஓரிடத்தை குறைக்கிறான். தலையை எண்ணி குறைக்கின்ற முறையே இருக்கக்கூடாது. சுதந்திரம் பெற்ற நிலைமையிலேயே நாம் இருப்போம் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் இந்த பேச்சு அப்பொழுது வலுப்பட்டு வந்திருக்கும். அந்த ஓரிடத்தை கூட இழக்காத நிலை ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது 8 இடம் என்று தெரிந்த பிறகு உனக்கு தெளிவாக தெரிகிறது. 8 இடம் 28 இடமாகும். ஆகவே உங்களுக்கு அந்த அறிவு அன்றைக்கு இருந்திருந்தால் அன்றைக்கு நீ இருந்திருப்பாய் கூடவே. பல காலங்களில் நீங்கள் தான் கூடவே இருந்தீர்கள். எல்லாம் இந்த பித்தலாட்டம். மறுபடியும் நீட் தேர்வை திணிக்கிறார்கள், மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள், வரியில் உரிய பங்கை தரவில்லை, மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள், இந்தியை கொண்டு வந்து நம் மீது சுமத்தப் போகிறார்கள் என்றெல்லாம் இடைவிடாமல் பேசி இந்த தேர்தலை திமுக வெர்சஸ் பிஜேபியாக ஆக்குவதற்கு ஸ்டாலின் முயல்கிறார். நான் சொல்வது புரிகிறதா? இதுதான் அதிமுக காரர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடைபெற்றால் ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடி வேண்டுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டால் மக்கள் எடப்பாடியை நோக்கி திரும்பக்கூடும். ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்கு மேல் திமுக ஆட்சியில் இருந்ததில்லை. மீண்டும் எடப்பாடியை நோக்கி ஆட்சி திரும்பும். ஆகவே இந்த தேர்தலை அவர் எடப்பாடியை மறக்கடித்துவிட்டு இந்த தேர்தலை மீண்டும் பிஜேபிக்கு எதிரான தேர்தலாக கொண்டு போவதற்கு தான் அவர் முயலுகிறார். அது எடுபடும். கேளுங்க, அதற்கு அறிவுடைய அதிமுக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது திமுகவுக்கும் எங்களுக்கும் உள்ள தேர்தல் தான், ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள தேர்தல் தான். ஆகவே சேர்ந்து வருகிறவர்கள் வாருங்கள். இந்த அண்ணாமலையை போல் இன்னும் வெளியே வந்த பிறகு இடக்கு பேசி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இடக்கு பேசி கொண்டிருக்கட்டும் என்று விட்டு இவர்களுடைய காரியங்களை பார்க்க வேண்டும். நான் சொல்கிறேன், எந்த காரணம் கொண்டும் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே என்ற நிலை ஏற்படக்கூடாது. ஏற்பட்டால் ஏடிஎம்கே வில் பி இக்னோர்டு, எடப்பாடி வில் பி இக்னோர்டு. அது நடக்காது. ஏனென்றால் எடப்பாடி தான் இன்றைக்கு வலிய சக்தி. இல்லை, அதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன செய்யணும்? இல்லை, எடப்பாடி பிஜேபிக்கான பேச்சை அவன் முன்னிறுத்துகிறான். எடப்பாடி வலிய கட்சி, அது மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி. நாம் பிஜேபி எதிர்ப்பு உணர்விலேயே இதை வளர்த்து கொண்டு போனால் எப்படி 40 இடங்களை பெறுவதற்கு எளிதாக இருந்ததோ அதுபோல் டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி என்பது திமுகவினுடைய ஸ்டாண்டு. நியாயம் அது இல்லை. அவன் பயந்துதான் திமுக எடப்பாடியா ஸ்டாலினா என்ற கேள்வியை எடப்பாடியை ஒதுக்கி திமுகவா பிஜேபியா இந்தியை திணிக்கிறது, வரி வாங்கி கொண்டு நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு, இது அவ்வளவும் பிஜேபியினுடைய எதிர்ப்பு. எவா அந்த தேர்தல் முடிந்தது, அடுத்த தேர்தலில் பேசாதெல்லாம். நீ கிழித்த கிழியை பற்றி அப்புறம் சொல்லுவோம். நீ நீட்டை கொண்டு வந்ததே நீதானே. தமிழ்நாட்டின் கையிலே இருந்த தேர்வு முறையை எதற்காக நீ கொண்டு போய் மத்திய அரசாங்க கையில் வைத்தாய்? எதற்கு வைத்தாய்?
என்னமோ பிஜேபியை செய்து விட்டது போல, மோடி செய்து விட்டது போல, அதை மீட்பதற்கு நான் முயலுகிறேன் என்பது போல ஒரு மாய தோற்றத்தை பொய்யை பித்தலாட்டத்தில் பிறந்த கட்சி உங்களுடைய கட்சி. எந்த காலத்திலும் கொண்டு வந்தது உன்னுடைய காங்கிரஸ், உன்னோடு தான் இருக்கிறது. அதை முன்மொழிந்தது உன்னுடைய கட்சி, வெக்கங்கட்ட உன்னுடைய கட்சி. நீ எதற்கு இதை நீட்டை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? தீர்மானம் போடுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? தவறான கருத்து அன்றைக்கு கொண்டிருந்தோம், இப்பொழுது மாறி நாங்கள் சிந்திக்கிறோம். சொல்லு, உன்னை யோக்கியன் என்று ஒப்புக்கொள்கிறேன். எங்களை பார்த்து பயப்படுது திமுக அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. இந்த கூட்டணியை பார்த்து பயப்படுது. கண்டிப்பாக பயப்படுது. அதனாலதான் இவர்கள் அதை எப்படியாவது பிஜேபிக்கு எதிராக மாற்றி தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புணர்ச்சி ஒரு பகுதி இருக்கிறது. எடப்பாடியை பாதிப்பதே அதுதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது இருந்தாலும் அதை மீறி எடப்பாடி என்பது நின்றால்தான் இந்த தேர்தலில் ஸ்டாலின் அகற்றப்பட்டு எடப்பாடி வர வேண்டும் என்று சொன்னால் முந்தைய தேர்தலில் எடப்பாடி என்ன செய்தார் என்ற கேள்வி முன்வைக்கப்படும். ஸ்டாலினை விட நல்ல ஆட்சி தான் அது. இவ்வளவுக்கும் அவர் குடிமராமத்து வரையிலும் சிந்தித்தார், ஒரு விவசாயியை போல. அது அவருக்கு தான் சிந்திக்க தெரிந்தது. குடிமராமத்து என்ற சொல்லையே நான் சங்க காலத்துக்கு பிறகு எடப்பாடி காலத்துக்கு தான் கேள்விப்பட்டேன். அது விரிவு செய்ய முடியவில்லை அவரால். அவருடைய காலத்தில் தான் அந்த கோயம்புத்தூரில் பொறுத்த வாய்க்கால் திறந்தார்கள். அதெல்லாம் அவர் போட்ட திட்டம் தானே. இது மாதிரி காரியங்கள் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நதி இணைப்பு செய்ய வேண்டும் என்று அதை முன்னெடுத்து நின்றார் எடப்பாடி. அதற்குள் அவருடைய ஆட்சி முடிந்து விட்டது. இந்த குண்டாறு, வைகை இதையெல்லாம் இணைப்பதை முதலில் செய்வோம் உள்ளூர். அதுக்கான பெரிய நிதி அமைப்புகள் ஒதுக்கப்படவில்லையே. நீ ஒன்று செய்ததே ஒன்றும் இல்லையே. என்ன நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் இந்தியை திணிக்கிறான். இந்திய சிபிஎஸ்சியில் இருக்கிறது 10 லட்ச ரூபா வாங்கிக்கணும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுத்தது நீ தான். ஒவ்வொரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கும் 10 லட்ச ரூபாய். 2000 பள்ளிக்கூடங்களில் இந்தி போதிக்கப்படுகிறது. தமிழ் மண்ணில் சிபிஎஸ்சிக்கு என்ன இடம் கேட்டாயா நீ? ஆகவே நீ இதை மோடிக்கு எதிரான தேர்தலாக நடத்த அனுமதிக்கக்கூடாது. இது ஸ்டாலினுக்கு எதிரான தேர்தல். எடப்பாடி இதற்கு மாற்றம். இது பையா அந்த பக்கமே கொண்டு போக முயல்வதற்கு அண்ணாமலையும் துணை போவார். ஏன் அண்ணாமலை துணை போவார் என்றால் 90 இடம் வேண்டும், 110 இடம் வேண்டும் என்று விஜய் மாதிரி குறுக்குச்சால் ஓட்டினால் பிறகு மீண்டும் அதில் குழப்பங்கள் வரும். எப்பொழுது உன்னை தூக்கி விட்டார்களோ அப்புறம் நயனா நாகேந்திரன் பேச வேண்டும். நயனா நாகேந்திரன் தலைமை முடிவு செய்யும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அப்புறம் ஒரு சூப்பர் தலைவராக அவர் செயல்படுவதற்கு நாகேந்திரன் வீட்டுக்கு போய்விடலாம். நான் சொல்கிறேன், ஒன்று வீட்டுக்கு போங்கள், இல்லாவிட்டால் சூப்பர் தலைவராக ஒருவர் பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று மேலே சொல்லுங்கள். நிறைவா இந்த கள நிலவரம் எவ்வளவு விரைவா மாறும், இல்லை இப்படியே பயணிக்குமா? இல்லை, இப்பவே மாறிவிட்டது. எடப்பாடி தலைமையில் அந்த அணி அமைந்து விட்டது. எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொன்னதின் மூலம் கூட்டணியா இல்லையா என்று தெளிவு பெற முடியாமல் இருந்தது. உடையவர் சொல்லுகிறார் கூட்டணி இல்லை, கூட்டணி ஆட்சி இல்லை, தனி ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான் என்று அவர் சொன்ன பிறகு நீ என்ன அதற்கு பொருள் கண்டுபிடிக்கிறாய் என்று கேட்கிறேன். அவர்கள் 2 பேருக்கும் இடையே நடந்த ஒப்பந்தம். இனிமேல் அமித்ஷா சொல்ல வேண்டும், நான் நினைத்தது இப்படித்தான் என்று அவர் சொல்லாத வரையிலும் நீ எதற்கு ஊடகங்கள் முழுவதும் எப்படியாவது இந்த எடப்பாடியை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கையை முறுக்கினார்கள், அவர் பயமுறுத்தினார்கள் வழக்குகளுக்கு. இதைத்தான் திமுக சொல்லுகிறான், இதைத்தான் அவனால் காசு வாங்குகிற ஊடகங்கள் பூர்வம் சொல்லுகின்றன. நான் சொல்லுகிறேன், இந்த கருத்து வலிந்து தமிழ்நாட்டில் ஏற்றப்படுகிறது. எடப்பாடியினுடைய கையை முறித்து அமித்ஷா இந்த கூட்டணியை ஏற்படுத்தினார். அவர் தான் ஒன்றும் சொல்லாமல் வந்து விட்டார். எதற்கு சென்னைக்கு ஓடி வருகிறாய் நீ? ஓராண்டு இருக்கிறதே, நீ எதற்கு பயப்படுகிறாய்? விஜயோடு சேர்ந்து விடுவானோ என்பது தானே உன்னுடைய அச்சம். இது கையை முறிக்கியதற்கு அடையாளமா? கேவலமான மனிதர்கள். நியாயமான கருத்தை சொல்லு. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நியாயமான கருத்தை சொல்லு. இந்த தேர்தல் எடப்பாடியா ஸ்டாலினா? இந்த தேர்தலில் பிஜேபியினுடைய ரோல், இட் இஸ் எ வெரி ஸ்மால் ரோல். அவர்களும் கூட சேர்ந்து போக வேண்டியவர்களே தவிர பாமகவை போல அவர்கள் செய்வதற்கு இதில் ஒன்றும் இல்லை. நீ செய்வதற்கு முயன்று உனக்கு எதிரான தேர்தலாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உன் தலைமையில் அணி அமைய வேண்டும். அது முடியாது என்று தானே உன்னை தூக்கி விட்டு இந்த அணியை கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்க அமித்ஷா. அப்புறம் மறுபடியும் நாங்களும் வேறு வழி இல்லாமல் இருக்கட்டும், 8% ஓட்டாவது இருந்து தொலைக்கட்டும். அதனாலே முஸ்லீம்கள் 12%, முஸ்லீம்களும் கிறிஸ்டியனும் ஓட்டு போட மாட்டார்கள். இந்த அணியினாலே இவர்களால் வருக நெகட்டிவ் ஓட்டு உள்ள ஆள் 2 தான். ஒன்று சீமான், இன்னொன்று பிஜேபி. 2 பேருக்கும் எதிராக ஓட்டு போடுகிற மக்கள், இவர்களுக்கு போடவே கூடாது என்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். இதற்கிடையே பிஜேபியை கூட்டி சேர்ந்து கொண்டால் 80 சீட்டு வாங்க, 90 சீட்டு வாங்க என்று இப்போவே இந்த கழகத்தை ஆரம்பித்து விட்டால் இது விளங்குமா என்று கேட்கிறேன். அப்புறம் ஒன்று நாகேந்திரன் சுயமரியாதையோடு சூப்பர் தலைவரை கட்டுப்படுத்த சொல்ல வேண்டும்.
இல்லாவிட்டால் ஒரு வீட்டுக்கு போக வேண்டும். பேசாமல் திருநெல்வேலியில் இருக்கட்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. Satyabama Institute of Science and Technology, admissions open.